ஆடிப்பெருக்கு 2025 வழிபாட்டு முறை மற்றும் தாலி சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம். இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் ஆடிப்பெருக்கு திருநாள். ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் கிழமை, நட்சத்திரம், திதி ஆகியவற்றின் அடிப்படையில்தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும். 18 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரே விசேஷம் ஆடிப்பெருக்கு மட்டும்தான். பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல காரியங்கள், தொழில், வியாபாரம், திருமண பேச்சுகள் ஆகியவற்றை துவங்குவார்கள். அதேபோல் புதிய சொத்துக்கள், பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். 18 என்ற எண்ணுக்கு ஏன் இத்தனை சிறப்பு என்பதனையும் அறிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று மக்கள் சொல்வது உண்டு. இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாட வேண்டும் என்றால், ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் 18 என்ற எண்ணுக்கு தனிச்சிறப்பு உண்டு. தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 18, புராணங்கள் 18, பாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்கள் 18, பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் 18, சபரிமலையில் உள்ள படிகள் 18, கணங்கள் 18. இப்படி 18 என்ற எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளது. அதனால் ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த நாளிலேயே பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கின் சிறப்புகள். பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர். நீரில் இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆதலால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர் நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம். அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம். ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது. அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நிலமகளை நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது. ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை. ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள், பழங்கள் ஆகியவை படைத்து தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள். ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள். திருமணமான புது தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆற்றில் நீர் பெருகி வருவதைப் போல் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றி அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வார்கள். வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்வது எப்படி? ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருந்து தண்ணீர் மோட்டார்கள், பைப் ஆகியவற்றிற்கு சந்தனம், குங்கும பொட்டு வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து
அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது துள்ளு மாவு வெல்லம் கலந்தோ அல்லது பச்சரிசி வெல்லம் கலந்து காப்பரிசி செய்து வைத்தோ படைப்பார்கள். என்ன பழம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு பூ ஆகியவை வைத்து வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை காவிரி நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்றும் தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆடிப்பெருக்கு வழிபாட்டு நேரம். ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த 2 நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் காலை 9:45 வரை நவமி திதி உள்ளது. ஆதலால் வழிபாடு செய்பவர்கள் காலை 6 மணி முதல் 9 வரையிலான நேரத்தையும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் முறை. புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடும் வழக்கம் உள்ளது. அதேபோல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு திருமாங்கல்யம் செயினில் போட்டிருந்தாலும் கயிற்றில் போட்டிருந்தாலும் அவற்றை கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்து விட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த பொருட்களுடன் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும். பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் கைகளிலோ அல்லது கணவரின் கைகளாலோ திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த முறையில் ஆடிப்பெருக்கு திருவிழாவினை மேற்கொண்டு அம்மனின் அருளை பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.